ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய பிரதர் இன் லாக்கு மேரேஜோடைய ஃபஸ்ட் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2. மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கோம். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்லீம் நிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நிக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் தான் நாம் வந்து நிக்கா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு வருவோம். அந்த என்ட்ரன்ஸ் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா கேமரா ட்ரோலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு சூப்பராக மாப்பிள்ளை வந்து உள்ளே வராரு. நம்ம வீட்டு கல்யாணம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டு கல்யாணம்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் வந்து கலகலப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணு பக்கத்தில் வந்து போய் உட்கார வச்சு மேடையில் வைப்போம். மாப்பிள்ளையை கூட்டு போனோடனே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே அடித்து அவ்வளோ ஜாலியாக கலகலப்பாக எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பால் அந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து எடுத்து வச்சுட்டு அதோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. பொண்ணோட சைட்லேயும் சரி மாப்பிள்ளோட சைட்லேயும் சரி 2 பேருமே வந்து பரிமாறிட்டே இருப்பாங்க மறுபடியும் மாறி. அதோட அவங்க வந்து கிஃப்ட்டு மொய் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க ஃபேமிலியோட நின்று தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறோங்க. அதோடு பார்த்திங்கன்னா சாப்பாடு டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பன்னு இடியப்பம் அந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து கோழிக்கறி கிரேவி சால்னா அந்த மாதிரி வந்து 2 ஐட்டம் வைப்பாங்க. நாம் வந்து இந்த ஊரில் வந்து அதை வந்து சேமியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இடியப்பம்னு சொல்லுவோம், அந்த ஊரில் தான் சேமியான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரியாணி வந்து ஃபுல்லாக வந்து லாங்காக இருக்கும். இங்கே வந்து லாங்கில் வந்து ஒவ்வொரு பிளேட்டாக ஃபுல்லாக வச்சுருவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பிரியாணி எவ்வளோ கறி எது வந்து தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ரைத்தா அந்த மாதிரி சிக்கனில் வந்து 3 ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. ரெட் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதோட சாப்பிட்டுட்டு ஃபைனலாக 2 ஸ்வீட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இது லேடிஸ் சைடு தான் நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஃபுல்லாக லேடிஸ் தான் வந்து ஷேர் பண்ணுறதுமே எல்லாமே பார்த்திங்கன்னா லேடிஸ் தான். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து 50 பேருக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே மாப்பிள்ளை சாப்பாடுன்னு சொல்லிட்டு மண்டபத்திலேயே தனியாகவே அதாவது நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருப்போம். அதே மாதிரி தனியாகவே அவங்க வந்து 50 சாப்பாடு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட வீட்டில் உள்ளவங்க பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி 50 பேர் 100 பேருக்கு பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன டிஷ்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நார்மலாக இடியப்பமும் பன்னும் வைப்பாங்க. அதுக்கு கோழிக்கறி கிரேவி அந்த மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடை, அப்புறம் சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா 3-4 ஃப்ளேவரில் வைப்பாங்க. நல்ல டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சிக்கன் கபாபு, அப்புறம் பார்த்திங்கன்னா முழு கிரில் சிக்கன், அதோட நிறைய டிஷ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு அதோட வந்து உட்காரவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து டிஷ் வந்து ரெடி பண்ணி அவங்களே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக பெர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமே இங்கே சாப்பாடு வந்து இங்கே ரெடி பண்ணதுக்கு அப்புறமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு முந்தின வீடியோட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே முன்னாடி இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன், அதோட எல்லாமே வந்து அந்த பக்கத்துலேயே வந்து வெத்தலை அதை மாதிரி எல்லாமே வந்து பக்கத்தில் வெளியில் வந்து கொடுத்துருப்பாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் வந்து ஜூலாவில் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே நாமளும் ஒரு அதாவது சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து பெரிய வயசானதுக்கப்புறம் இது சாப்பிட்றது நல்லா தான் இருந்தது. ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வந்து என்னென்ன ஃப்ளேவரில் வேணுன்றதை வந்து நாம் வந்து சூஸ் பண்ணால் அவங்க வந்து தருவாங்க. அதோட பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அழகாக சிரிச்சிட்டு இருந்தது. அதையும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருந்ததை அதையும் ஒரு வீடியோவில் எடுத்துகிட்டு சூப்பராக சிரிக்குது இல்லையா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபுல்லாக கேக் வெட்டி நல்லா செலிப்ரேஷன் பண்ணோங்க.
ட்ரோல் வீடியோக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு எல்லாரும் அப்படியே பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் 2 பேரையும் வந்து நாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.